வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. மீண்டும் முட்டு சந்தில் திராவிட மாடல். ஏன் திராவிட மாடல் முட்டு சந்துக்கு வச்சுன்னா, உச்சநீதிமன்றம் வெளுவெளின்னு வெளுத்து விட்டுருக்காங்க. என்ன வெளுவெளின்னு வெளுத்து விட்டுருக்காங்க? இன்றைக்கி பொறுப்பு டிஜிபிக்கான வழக்கு ஒரு வாரத்தில் அது நீக்கிட்டு டிஜிபியை போடணும்னு சொல்லிட்டாங்க. கரெக்டுங்களா? இது திமுக அரசுக்கு ஒரு பெரிய பின்னடைவு. ரைட். அடுத்து திமுக அரசு சொல்கிறது, தமிழக அரசு சொல்கிறது, ஐயா நாங்கள் ஏங்க இவ்வளோ நாளாக பொறுப்பு டிஜிபியை நிரந்தர டிஜிபியை போடலன்னா, சார் நாங்கள் திறமையான, நேர்மையான, நியாயமான என்ன போட்டுக்கோங்க, இனிமேல் வரையலாம், அந்த மாதிரி ஒரு ஆஃபீஸரை தேடிட்டு இருக்கோம் சார். சரிங்க, ஏன் கிடைக்கல? யூபிசி தான் சார் காரணம். யூபிசி என்னங்க காரணம் அப்படின்னா, யூபிசியில் நாங்கள் பட்டியலை கொடுத்தோம். என்ன சிக்கல் வருதுன்னா, யூபிசி பட்டியலை கொடுக்குது. என்ன சிக்கல்னா, அந்த அதிகாரிகள் எங்களுக்கு ஒத்து வரல, ஏன்னா அவங்க மேலாம் அலிகேஷன் இருக்குது. யூபிசி கொடுத்த இதில் அலிகேஷன் இருக்குது. ரைட். யூபிசியில் டிஜிபி ரேங்க்கில் ஒருத்தர் இருக்கணும் தேர்வு பண்ணுறதுக்கு, அவர் இல்லை. நாங்கள் சொன்னோம் யூபிசிகிட்ட, என்ன சொன்னோம்? ஐயா கூடுதல் தலைமைச் செயலாளர் ரேங்க்கில் ஒருத்தரை போடுங்கன்னோம். யூபிசி போடலை. கரெக்ட், இது வரைக்கும் கரெக்ட். சரிங்க, அதனால் பொறுப்பு டிஜிபியை போட்டோம். சரிங்க, நீங்கள் சொல்கிற மாதிரியே நிபந்தனையெல்லாம் தளர்த்துறோம், போட்டுருங்கன்ட்டாங்க. என்ன நிபந்தனை தளர்த்துறாங்க உச்சநீதிமன்றம்? அதாவது ஏற்கனவே 10 ஆண்டுகள் சட்டம் ஒழுங்குலேருந்து தலைமைச் செயலாளர் அந்த அந்தஸ்து இருக்குல்ல, இதெல்லாம் ஹோம் செக்ரட்டரியில் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்தவங்க ஒரு 10 வருஷம் அனுபவம் இருக்கணும் டிஜிபி ஆகிறதுக்கு. அந்த விதியை இப்போ தளர்த்துறோம். ஒன்று, இந்த யூபிசி பேனலில் தமிழ்நாட்டை சேர்ந்த 2 அதிகாரிகள், ஒருத்தர் தலைமைச் செயலாளர், இன்னொன்று உள்துறை செயலாளர் இருக்கலாம். அதுக்கு நாங்கள் தளர்வு கொடுக்குறோம். இப்போயாவது டிஜிபியை போடுங்கன்னு உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு. நீங்கள் கேட்கலாம், என்னங்க போட்டாங்க அப்படின்னா, இங்கேருந்து தலைமைச் செயலாளர், உள்துறை செயலாளர்லாம் அந்த பேனலில் இருந்தால் இவங்க சொல்கிற அதிகாரி தானே வருவாங்கன்னு. கரெக்ட். ஏற்கனவே எதுக்கு இப்போ பொறுப்பு டிஜிபியை போட்டாங்க? டிஜிபி அப்படிங்கிறவர் இருந்தால் நல்லா வெயிட்டாக இருக்கும். பொறுப்பு டிஜிபியை போடுறதுக்கு காரணம், இவங்க தேடுற அந்த ஐபிஎஸ் அதிகாரி ரேங்க்கில், ஆனால் அவர் அனுபவம் மிக்கவர் யாரும் இல்லை. இவங்களுக்கு வேண்டிப்பட்ட ஒருத்தர் இருக்கார், அவருக்கு எலிஜிபிள் இல்லை. எலிஜிபிள் எப்போ வரும்? பிப்ரவரி மாதம் வரும். இப்போ வந்துருச்சு. அதனால் பொறுப்பு டிஜிபியை போட்டு ஓட்டிட்டு இப்போ இவங்களுக்கு வேண்டிப்பட்டவங்கள போடுறதுக்கு ஐடியா பண்ணுறாங்க. அது கரெக்டுங்களா? நீங்கள் கேட்கலாம், அப்போ திமுகவுக்கு வெற்றி தானே தமிழக அரசுக்கு? பிப்ரவரி மாதம் ஆகிடுச்சே, இவங்களுக்கு வேண்டிப்பட்டவங்கள கொண்டு வர போகிறாங்க. எல்லாம் ஓகே தான். அங்கே தான் இருக்குது வில்லங்கம். என்ன இப்போ போட்டுருவாரா? போட்டு எத்தனை நாள் இருப்பார் அவர்? மார்ச் மாதம் ஃபர்ஸ்ட் வீக்கில் கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்துடும். தேர்தல் ஆணையம் அவரை மாற்றிட்டு இன்னொருத்தரை போடும். அதுக்குள்ளே எதுக்கு இந்த அலப்பறை? இந்தியா முழுக்க மம்தா பானர்ஜியிலேருந்து தெலுங்கானா முதலமைச்சர் இருக்கார், பிரணாய் விஜயன், எங்கேயாவது அவங்களும் பாசிச பாஜக எதுக்குறாங்க, எங்கேயாவது இந்த மாதிரி டிஜிபி விஷயத்தில் இவ்வளோ நியமனங்கள் கோளாறு நடந்திருக்கிறதா? இதுக்கெல்லாம் யார் காரணம்? இப்போ உங்களுக்கு யூபிசிக்கு இவ்வளவு ஒரு தளர்வுகள் கொடுக்குறாங்க உச்சநீதிமன்றம். அப்போ இன்றைக்கி திமுகவுக்கு வெற்றியாக இருந்தாலும் முழுமையாக மகிழ முடியாது. இது ஒரு பக்கம். இந்தியா முழுக்க நிறையா மாநிலங்கள் இருக்குது. இப்போ தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி, அண்ணாமலை, விஜய் எல்லாம் இதை பற்றி பேசுவாங்க. என்ன பேசுவாங்க? சட்டம் ஒழுங்கு சீர்கேடு ஆனதுக்கு பொறுப்பு டிஜிபி தான் காரணம். ஏற்கனவே கரூர் சம்பவத்திலேருந்து பல சம்பவங்கள் சொல்லிட்டு போகிறோம். என்ன காரணம்? இன்றைக்கி நம்ம ஞானசேகரன் விஷயமாகட்டும், கோயம்புத்தூரில் நடந்த விஷயமாகட்டும், ஒரு நிரந்தர டிஜிபி இருந்தால் பயம் இருக்கும். சரி, சீமா அகர்வால் உங்களுக்கு பிடிக்காதுங்கிறீங்க, ரத்தோர் உங்களுக்கு பிடிக்காதுங்கிறீங்க, ராஜீவ்குமார், இந்த 3 பேர் தான் பட்டியலில் இருந்தது. இந்த 3 பேருக்கு இப்போ என்ன, ஸ்டாலினுக்கும் இந்த 3 பேருக்கு என்ன சிக்கல்? நல்லா யோசனை பாருங்க. சிக்கல் ஒன்றுமே இல்லை. இங்கே இருக்கக்கூடிய நடுவில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? நாம் அந்த பதவிக்கு வரணும். சீமா அகர்வால் வந்தால் நியாயமாக இருப்பார், சிக்கல் வரும். ஸ்டாலின் அவர்கள் என்ன கேட்கணும்? எப்பா சீமா அகர்வாலாக இருக்கட்டும், ரத்தோராக இருக்கட்டும், இவங்களுக்கு நமக்கு என்னப்பா பகை கேட்கணுமா வேணாமா? ஒன்று. அப்படியே சீமா அகர்வாலும் இவங்களும் போட்டால் கூட, அப்படியே நம்ம பொறுப்பு டிஜிபியை போட்டால் கூட நமக்கு என்னப்பா யூஸ் ஆகும்? இல்லை சார், பல வகையில் யூஸ் ஆகும். ஏன்னா இதில் நேரு வராரு, நிறைய பேர் உள்ளே வராங்க. ஏன் உள்ளே வராங்க? நேரு அவர்கள் மீது எஃப்ஐஆர் போடணும்னு 3 தடவை கடிதம் அனுப்பிட்டாங்க, நினைவூட்டல் கடிதம். இதே டிஜிபியாக இருந்தால் போட்டிருப்பாங்களா இல்லையா? சீமா அகர்வால் இருந்தால் போட்டிருப்பாங்களா இல்லையா? என்ன நடந்து கொண்டு இருக்கிறது? அப்போ இவங்களுக்கு தேவையான ஒருத்தரை போடணுங்கிறதுக்காக இவர்கள் இந்த அளவுக்கு ஏகப்பட்ட பேரை ஏமாற்றிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஒன்று, தமிழ்நாடு அரசு இதில் ஜெயிச்சு விட்டதான பாதி ஜெயிச்சிருச்சு, மீதி இப்போ தேர்தல் ஆணையம் வரப்போது மாட்ட போகிறாங்க. ஒன்று. ரைட். இதை பார்த்துட்டு இருக்க மக்கள் விவரம் புரியலன்னு நினச்சிட்டு இருக்காங்க. நல்ல மக்களுக்கு விவரம் புரியும். அந்த பொறுப்பு டிஜிபி பற்றி இவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க? ஞானசேகரன் விஷயத்துலேருந்து பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் பெண் பாலியல் பிரச்சனையாகட்டும், போதை மருந்து கலாச்சாரமாகட்டும், கரூர் சம்பவத்தில்
அஜாக்கிரதையாகட்டும், இப்படி பல சம்பவங்கள் பொறுப்பு டிஜிபி இருக்கிறனால ஆகுது. ஏன் ஆகுது தெரியுங்களா? நேரடியாக சுந்தரேசன் ஒரு டிஎஸ்பி என்ன சொல்கிறாரு, ஐயா நான் மதுவிலக்கை வந்து கண்ட்ரோல் பண்ணேன், உடனே ஐஜி உளவுத்துறை ஐஜி ஃபோன் பண்ணி என்னை மிரட்டுறாரு. எதனால் மிரட்டுறாரு? நல்லா யோசனை பாருங்க. பொறுப்பு டிஜிபினால் யாருக்கும் பயம் இல்லை. சங்கர் ஜிவால் இருக்கும் போதே சங்கர் ஜிவால் சுற்றறிக்கை அனுப்புகிறார். என்ன சுற்றறிக்கை அனுப்புகிறாரு? எந்த ஆஃபீஸரும் வந்து சீருடையில் வந்து ரீல்ஸ் போடக்கூடாதுன்னு. நல்லா யோசனை பாருங்க. சங்கர் ஜிவால் கண்ட்ரோலில் அப்போவே அவங்க இல்லை. ஏன்னா இங்கே சபரீசனுக்கு வேண்டியப்பட்ட அதிகாரிகள், உதயநிதிக்கு வேண்டியப்பட்ட அதிகாரிகள், அவருக்கு வேண்டியப்பட்ட பல அதிகார மையங்கள் இருப்பதனால காவல்துறை தலைமை பொறுப்புகளில் இருப்பவர்களுக்கு கீழே யாரும் அடங்கிறதே இல்லை. அதனுடைய உச்சாணி கொம்பாய் தான் இன்றைக்கி பொறுப்பு டிஜிபியை போட்டு சட்டம் ஒழுங்கு இந்த அளவுக்கு சீர்குலைஞ்சிருக்கிறது. யூடியூப்பில் ஒருத்தர் பேசுகிறார் அப்படிங்கிறதுக்காக நைட் எஃப்ஐஆர் வாங்கி காலையில் போய் தீயணைப்புத்துறையை வச்சு அரெஸ்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி காவல்துறை இருக்குது. மற்ற விவகாரங்களில் இந்த அளவுக்கு இருக்காங்களா? நல்லா யோசனை பண்ணி பாரு. மக்கள் பார்க்காமலா இருக்காங்க அதெல்லாம்? இப்போ ஒரு முடிவு வந்துருச்சா? நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஎஸ்பி சுந்தரேசன் வெளிப்படையாக சீருடை போட்டுக்கிட்டே இந்த அரசை வந்து மோசங்கிறாங்க. அர்ச்சனா நாயக் தீயணைப்புத்துறையில் இருந்த ஐஜி ரேங்கில் இருக்க ஐபிஎஸ் ஆஃபீஸர் என் உயிருக்கு பாதுகாப்பில் என்னை எரிச்சு கொள்ள முயற்சித்தாங்க, சொன்னாங்களா இல்லையா? அப்போ இந்த அளவுக்கு இவர்கள் பண்ணியிருக்கிறதுக்கு என்ன காரணம்னா, இவர்களுக்கு சில ஆஃபீஸரை பிடிக்கும். சங்கர் ஜிவால் அவர்களுக்கு இப்போ ஒரு புதிய பொறுப்பு கொடுத்துருக்காங்களே, நல்லா யோசனை பாருங்கள். அவர் ரிட்டையர்ட் ஆகிட்டார், அவருக்கு அந்த பொறுப்பு கொடுக்குறாங்க. அப்போ அவர் இந்த கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ விசுவாசமாக இருப்பாங்க? இதே போல் தான் சைலேந்திர பாபு ரிட்டையர்ட் ஆகும்போது இவங்க அவரை வந்து டிஎன்பிசி தலைவராகணும்னு சொல்லி முயற்சி பண்ணாங்க. ஆளுநர் முடியாதுன்னு சொன்னாரா இல்லையா? அப்போ இந்த மாதிரி விஷயங்களுக்கு கடிவாளம் போட ஆளுநர் ஒருத்தர் தேவை. ஆளுநர் மீது நமக்கு 1000 விருப்பேறு விருட்டோம். திமுக பண்ணுற எல்லா விஷயத்துக்கும் அவர் கையெழுத்து போடணுங்கிறது ஏற்புடையதாக இல்லை. இன்னொரு கோணத்தில் சொல்கிறோம். இப்போ இவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்குதே, ஸ்டாலின் அவர்கள் இதை பற்றி தெரியுமா தெரியாதா? நல்லா யோசனை பாருங்கள். இன்றைக்கி பல்வீர் சிங்னு ஒருத்தர் பல்ல பிடிங்கிட்டு இருக்காரு. அவர் மேலே துறை ரீதியான விசாரணை போயிட்டுருக்கு. மறுபடியும் அவருக்கு நீங்கள் போஸ்டிங் கொடுக்குறீங்க. இப்போ ஈரோடு பட்டாலியனில் இருக்கார். தமிழ்நாடு அரசு போட்ட குழு அமுதா அவர்கள் அவங்க விசாரித்து ஆமாம் பல்ல பிடுங்கினாருன்னு சொல்கிறாங்க. இப்போ அவர் அதை எதிர்த்து அந்த மெமோவை கேன்சல் பண்ணணுன்னு கோர்ட்டுக்கு போகிறார். அப்போ ஐபிஎஸ் அதிகாரிகள்னால் பெரிய லாபி அவங்கள காப்பாற்றுது. ஸ்டாலின் கேட்கணுமே வேணாமா? என்னப்பா பல்வீர் சிங் எல்லாத்துலேயும் பல்ல பிடுங்குறாரு, இவருக்கெல்லாம் பெரிய பொறுப்பெல்லாம் கொடுத்து நம்ம மேலே ஏற்றி விட்டால் தமிழ்நாட்டில் இருக்கவங்களாம் பல்ல பிடுங்குவாரே, நம்ம தமிழர்களுக்காக இருக்கக்கூடிய கட்சியெல்லாம் கேட்கணுமா வேணாமா? ஏன் கேட்கல? இந்த பக்கம் கீழ்ப்பாக்கத்தில் வந்து கடைநிலையில் இருக்க ஒரு ரவுடியை வந்து உள்ளே வந்து வெட்டி கொள்கிறாங்க. அங்கே பேரால் இருந்த ஒரு 4 பேரை வந்து சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அதில் ஒரு சிறப்பு எஸ்ஐ அடங்கும். ரிட்டையர்ட் ஆகிற நேரத்தில் அவர் சூசைட் பண்ணிட்டு இறக்குறாரு. அந்த இடத்துல நில்லுங்கன்னு சொல்கிறது யாருங்க? உயர் அதிகாரிகள். கரெக்டுங்களா? இவங்களே இப்போ அந்த இடத்துல நிற்கிறாங்களா? ஒருவேளை உயர் அதிகாரிகள் உத்தரவிட்டு அந்த இடத்துல அவர்கள் வந்து பணி செய்யலைன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ சஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஆனால் யார் நிற்க சொன்னாங்களோ அவங்க மேலே நடவடிக்கை இல்லை, நின்றவங்க மேலே நடவடிக்கை. அப்போ கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அப்படின்னா கில்லுக்கிரியாக போச்சு, அவங்களுடைய வேலையை நீங்கள் பறிப்பீங்க. மேலே இருக்கவங்களாம் எல்லாத்துலேயும் தப்பிச்சிருவீங்க. ஒன்றும் நிகிதா வழக்கில் டிஎஸ்பி மேலே பத்திரிகை போட்டாச்சு. இன்னொரு 3 நாள் ஆஜர்படுத்த சொல்கிறாங்க. ஏன் இவ்வளோ நாள் அவர் சிறையில் இல்லை? அவர் தானே இதுக்கு காரணம். என்ன காரணம்னு ஏன் சொல்கிறோம்? நிகிதாவுடைய புகார் எங்கே போகுது? ஏன் டிஎஸ்பி உள்ளே வந்து அந்த அஜித் அடிக்க சொன்னது? டிஎஸ்பி கூட இருக்க காவல் அதிகாரிகள் தானே அடித்தது. இப்போ என்னென்ன புரியலையே. வெள்ளை மாளிகையில் இருக்கக்கூடிய அதிகாரி தான் உத்தரவு போட்டாங்க. யார் அந்த அதிகாரி? இது வரைக்கும் தெரியுமா? நிகிதா அவர்கள் புகாரே பொய் புகார். அதை விசாரிக்க சொல்கிறதுக்கு வெள்ளை மாளிகையில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி சொல்கிறாருங்க. அப்போ அந்த அதிகாரி யார்? எதுக்கு நேராக டிஎஸ்பிக்கு ஃபோன் பண்ணுறாரு? இதெல்லாம் ஏன் வெளியில் வரல? ஏற்கனவே கரூர் சம்பவத்தில் ஏடிஜிபி போய் அட்டன் பண்ணியிருக்காரு எங்கள் சிபிஐயில். என்ன கரூர் சம்பவத்தில் கேட்பாங்களா இல்லையா? என்னங்க அது அசராக்கருக்கு தலைமையில் விசாரணை பண்ணிகிட்டு இருக்குது, நீங்கள் ஏடிஜிபி வந்து இல்லை எல்லாம் நாங்களாம் சரியாக தான் பண்ணோம் அப்படின்னா அந்த வழக்கு சீர்குலைக்குமா இல்லையா? இதெல்லாம் கேள்விகள் வரும். மறுபடியும் நம்ம சொல்கிறோம், பல விஷயங்கள் நம்ம பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திராவிட மாடல் முட்டு சந்துக்கு வந்து விட்டது. வெகுஜன மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். இப்போ இந்த பொறுப்பு டிஜிபியை இவங்க சாதாரணமாக எடுத்துகிட்டு இருக்காங்க. இதை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். காவல்துறையால் சீரழியும் காவல்துறை அப்படின்னு 2 பேரால் சீரழியும் காவல்துறைன்னு ஜூவியில் கவர் ஸ்டோரிலாம் வந்தது. அப்போ இந்த ஆட்சி போதுன்னா அதுக்கு மிக மிக முக்கிய காரணமாக காவல்துறை தான் இருக்கும். அப்போ பொறுப்பு டிஜிபி அடுத்த வாரத்தில் ஒருத்தரை போடுவாங்க, இவங்களுக்கு வேண்டிப்பட்டவராக தான் போடுவாங்க. ஆனால் ரொம்ப நாள் இது நிலைக்காது. ஏன்னா இன்றைக்கி பொறுப்பு டிஜிபி லீவ் போட்டு போனதுக்கு காரணம் என்ன? எஃப்ஐஆர் போடணும். யார்? இடியிலேருந்து சொல்லிட்டாங்க எஃப்ஐஆர் போடுங்கன்னு. அதனால தான் அவர் லீவ் போட்டு போகிறார். அதற்கு பிறகு லஞ்ச ஒழிப்புத்துறையிலேருந்து அபய்குமார் சிங்குக்கு நீங்கள் கூடுதல் பொறுப்பு கொடுக்குறீங்க. ஏன் பொறுப்பு கொடுக்குறீங்க? வேற ஆள் வச்சு பார்க்க முடியாதா? எதுக்கு அபய்குமார் சிங் கொடுக்குறீங்க? அவரையும் இடி கண்காணித்துட்டு இருக்கிறது.
பெரிய அளவுக்கு மாட்ட போகிறாங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.